முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை. தொடர்ந்து முயற்சி செய்தால் ஒரு நாள் வெற்றி நிச்சயம் என்பதுக்கு எடுத்துக்காட்டா ஒரு சிறுகதையை பார்க்கலாம். ஒரு கிராமத்தில் மணி என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவனது வீட்டின் முன் பறந்து பட்ட நிலம் இருந்தது. அது பல வருடங்களாக வெறுமையாகவே கிடந்தது. அந்த நிலத்தில் எதுவும் வளராது என ஊர் மக்கள் பலரும் கூறி வந்தனர். மணியோட ஸ்கூலில் ஒரு திங்கட்கிழமை சிறுவனின் பள்ளியில் விதைகள் பற்றிய விழிப்புணர்ச்சி நிகழ்ச்சி நடைபெற்றது. அதில் ஒவ்வொரு சிறிய விதையும் முக்கியமானது, அது பெரிய மரங்களுக்கு காரணமாக இருக்கிறது என்று சிறப்பு விருந்தினர் கூறினார். அதன் பின் எல்லா மாணவர்களுக்கும் விதைகள் கொடுக்கப்பட்டன. மணி ஆசையாக அந்த விதைகளை பெற்று வீட்டிற்கு வந்து உடனே எதிரே உள்ள நிலத்திற்கு சென்று விதைத்தான். ஒவ்வொரு நாளும் பொறுமையுடன் தண்ணீர் ஊற்றி வந்தான். அப்படி ஒரு நாள் காலை சென்று பார்த்தபோது அவன் விதைத்த விதை முளைத்து சிறிய செடியாக வளர்ந்து இருந்தது. அதை பார்த்து மணி மகிழ்ச்சி துள்ளி குதித்தான். தன் பெற்றோரையும் அழைத்து சென்று காண்பித்தான். அன்றிலிருந்து மணி அந்த செடியை அக்கறையுடன் கவனித்து வந்தான். நாட்கள் பல சென்றன. செடி ஒரு மரமாக மாறியது. மரம் பூவையும் பழங்களையும் கொடுத்தது. நாளடைவில் வெற்று நிலம் மரங்களால் அழகாக சோலைவனமாக மாறியது. நாமும் நம்பிக்கையுடன் முயற்சி செய்தால் வெற்றி நிச்சயம்.